அஷ்டம சனியில் யோகம் கொடுக்குமா? என்னங்கடா புது கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட உருட்டிக்கிட்டு திர்ற அப்படின்ற மாதிரி இருக்கும். கேட்குறதுக்கு அப்படித்தான் இருக்கும். நான் லாஜிக் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். திருக்கணிதப்படி இப்போ மீனத்தில் சனி இருக்கார் இன்னைக்கு, சரியா? இப்போ ஒருத்தருக்கு சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்க. இந்த சிம்ம ராசிக்காரருக்கு அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு, ரைட்டா? அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்கிற மாதிரியான டைம். இவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த சிம்ம ராசிக்காரருக்கு மீன ராசியில் அவருடைய பிறந்த காலத்தில் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னன்னு சொல்லணும்னா சனியும் குருவும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கிருவோம் மீனத்தில். இப்போ கோச்சார சனி அதுக்குள்ளே போச்சு இல்லையா மீனத்துக்குள்ளே. இந்த 2.5 வருஷமும் கோல்டன் பீரியடு. அவர்கிட்ட போய் நீ நஷ்டப்பட்டு போயிடுவ, தொழில் கட்டு போயிடும், உடம்பு சரியில்லாமல் போயிடும், வம்பு வழக்கு வரும்னு பேசிக்கிருந்தீங்கன்னு வைங்களேன், இன்னும் நீ சோசியை நல்லா படிக்கணும், ஏன் போய் ஒழுங்காக படிச்சுட்டு வந்துட்டுவாங்க. என்ன காரணம்? ஒரு பக்கம் பார்த்தா இது அஷ்டம சனியாத்தே இருக்கும். ஆனால் ஜனனகால சனி மேலேயோ அல்லது குரு மேலேயோ இந்த கோச்சார சனி போகிறப்ப தொழில் அவ்வளோ டெவலப் ஆகும் சார். இவங்களுக்கு அஷ்டம சனியினுடைய தாக்கம்ங்கிறது துப்பரவாக இருக்குது.